கைஸ் நான் எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பார்வதி அப்படிங்கிற கேரக்டர் வந்து மணிக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவோம் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து லேடிஸை வந்து தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வீட்டுக்குள்ளே சுபிக்ஷா இருக்காங்க, பல பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் பேசவே இல்லை. இவங்க என்ன வேணாலும் தரையில் இறங்கி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். நம்ம வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் தள்ளி விட்டாங்க சாண்ட்ராவை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நம்ம சொன்னது எல்லாமே நடந்தது இருக்குது, இது வரைக்கும் நடக்காமல் இருந்ததே கிடையாது. நான் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்வதி வந்து வெளியில் சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளுறாங்க. இப்போ என்ன தெரியுமா நடந்துக்கிட்டு இருக்குது? பார்வதியோட பிஆர்லாம் இருக்கானுங்கல்ல, இவங்க என்ன தெரியுமா சொல்லிகிட்டு இருக்காங்க, இது கேம் தானே, அந்த தள்ளி தானே விட்டாங்க, இது என்ன தப்பு? பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேணும்னே தள்ளி விடலன்னு சில பேர்லாம் பேலன்ஸ் கொடுத்துட்ருக்கானுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இதோட பிஆர் டீம்லாம் நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்வதி வந்து உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறானுங்க இவனுங்க. கொஞ்சம் கூட அறிவு இருக்காது. நம்ம அப்படி கிடையாது. நான் நேற்றே சொல்லிட்டேன், இது பார்வதியை உள்ளே வைக்க பேர் டேமேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். சாண்ட்ராவை உள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த ரிப்ளை பார்க்கும்போதோ அவன் கால் அப்படியே உள்ளே போகுது. இப்போ கீழே விழுந்த உடனேயே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஆல்ரெடி அவங்களுக்கு விழுந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பேனிக் மோடில் போன உடனே இந்த அறிவு கட்ட முண்டம் சொல்லுது, அதான் மெடிக்கல் டீம் இருக்காங்கல்ல, கூட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, இன்றைக்கி வச்சு செய்ய போகிறாங்க, ஒன்று வெளில அனுப்ப போகிறாங்களா. பயந்த உடனே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இப்போ கம்ருதீன்னு நம்மளை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, நம்ம வெறும் கேம் தானே விளாடணும்னு சொல்லிட்டு பார்வதியும் கம்ருதீனும் சாப்பிடாத மாதிரியும் அப்படியே ரெண்டு பேர் அழகிற மாதிரியும் வந்து சீன் போட்டுட்ருக்காங்க. எதுக்கு தெரியுமா? எங்கள் சைடில் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக. இப்போ விஜய் சேதுபதி வருவார், அவர் எதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் குழந்தை முகம் மாதிரி வச்சுப்பாங்க. அவர் போனதுக்கப்புறமா சிரிப்பாங்க, ரெண்டு பேருமே சிரித்து விளையாடுவாங்க அப்படியே. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேருமே உள்ளே வந்து நம்மளை ஏதோ வெளில அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வெளில போக விடாமல் நம்ம தடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேருமே நம்மளை ரெண்டு பேரையும் கார்னர் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ரெண்டு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பண்ணுறாங்க, நம்ம ரெண்டு பேரும் வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நம்ம வெறும் கேம் தானே விளாட்ணும் கம்ருதீன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கம்ருதீன் வந்து அந்த ஓட்டவாய் இருக்கான்ல, எங்கள் அம்மாவே அடிக்கடி சொல்லுவாங்க, நீ வந்து பார்த்தோன்னா அதிகமாக கோவப்படுற, இந்த கோவத்தாலே அழிய போகிறடா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. கிட்டத்தட்ட நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்க. இப்போ பார்வதி என்ன பிளான் பண்ணுது அப்படின்னா எல்லாமே கம்ருதீன் மேலே பழிய போட்டு நம்ம எஸ்கேப் ஆகி ஃபினாலே போயிடுவோம், இவனை பலிகடா ஆக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து முழிச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே நேற்று வந்து விக்கல் சீக்கிரம் பயங்கரமாக கத்திருப்பார். கத்திட்டு நீங்களாம் அறிவு கிடையாதா, இவனும் சபரினை வந்து கத்திருப்பாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆர் டீம்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி பார்த்தா அன்றைக்கி சபரி கூட தான் காலில் பட்டு அவங்க கண் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறானுங்க. அன்றைக்கி வாண்டடாக பண்ணல, அவன் வந்து பார்த்திங்கன்னா சபரி 2 தடவை பார்வதியை தள்ளி விட்டுருப்பான். நீ போன்னு வாண்டடாக அது உள்ளே மூஞ்ச காட்டும் போது தான் பட்டுது. அவனை அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அன்றைக்கி அந்த வீடியோ கூட இருக்குது. இப்போ அப்படியே திருப்பி விட்றானுங்க. அப்போ சபரி கூட தான் கண்ணில் அடித்தான்ல, அவனுக்கு ரெட் கார்டு கொடுங்க. அதில் வாண்டடாக அடித்த மாதிரி இல்லை, அடித்த உடனேயே பார்வதி கிட்டே போயிட்டு ஏதாவது அடிபட்டுடுச்சா என்ன ஆச்சுன்னு உட்காந்து நீ கேட்டான். ஆனால் இந்த 2 நாய்ங்க என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ரசிக்கிட்டு இருக்குங்க. நேற்று எங்களை போட்டு அமுக்கினீங்கல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்குங்க. உள்ள அந்த பொண்ணு அந்த அரோரா அழுதுகிட்டு இருக்குது, ஒரு பக்கம் விக்கல்ஸ் கத்திக்கிட்டு இருக்கான் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, இந்த 2 கேவலமான ஜென்மங்க மாதிரி நான் இதுக்கு எந்த சீசன்லேயும் பார்த்ததில்ல. இந்த வீடியோ பார்த்த யாரெல்லாம் அவங்க 2 பேருக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்களோ அது எல்லா காரணமும் நீங்கள் தான். சாண்ட்ரா மேலே வந்து எனக்கு நிறைய விமர்சனம் இருக்குது, கண்டிப்பாக விமர்சனம் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல. அதுக்காக நான் ஏதாவது வீடியோவில் வந்து சாண்ட்ராவை அடிங்கடா தள்ளி விடுங்கடா அப்படின்னாலும் சொல்கிறேன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த வாரம் சாண்ட்ரா எவிக்ட் ஆனால் கூட நம்ம அதை பற்றி ஒன்றும் பெருசாக பேச போகிறது கிடையாது. இன்றைக்கி சாண்ட்ராவை தள்ளி விட்டது இந்த 2ம் இப்போ கரெக்டாக ஃபினாலே போகும்போது என்னென்னலாம் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்க. கண்டிப்பாக சீசன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் விஜயலட்சுமி விளையாடும் போதோ கண்ணாடி உடஞ்சி அவங்க கையில் பட்டுடும், கனியோட சிஸ்டரு. அப்போ எல்லாருமே ஓடி போயிட்டு அவங்கள தூக்குவாங்க, கையில் ரத்தம் வந்துச்சுன்னு. அன்றைக்கி இருந்த யாஷிகாவோட ஃப்ரெண்டு ஒன்று இருந்துச்சு, ரத்தத்தை பார்க்காது, அது போய் கேமை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும். உடனே எல்லாம் திட்டம், அவனுக்கு அறிவு இல்லை, அவளுக்கு கையில் ரத்தம் வந்துட்டு இருக்குது அப்படின்னப்போ அவள் பேர் வந்து ஆஷிகாவை ஏதோ ஒரு ஐஸ்வர்யா நினைக்கிறாது. அது வந்து அப்படி பண்ண உடனே அன்றைக்கி எல்லாம் காரி துப்புனாங்க. அதை கண்டென்ட்டுக்காக மட்டும் சேனலில் வச்சுட்டு அதுக்கு வந்து நேமே கடலை. அதே மாதிரி தான் இந்த 2ம். இப்போ இந்த 2த்துக்கும் வந்து ரெட் கார்டு கொடுக்குறது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இன்னும் இந்த மாதிரி பேனிக் அட்டாக் வர்றவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், நரம்பு லாக் ஆகிருக்கலாம், ஏதாவது லாக் ஆகிருக்கலாம். ஸோ ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பதறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சேனல்காரங்களே பார்க்கட்டும்.